ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, ஒவ்வொருத்தருக்குமே வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட அதிர்ஷ்ட நேரம் வரும்போது அவங்களுக்கு உரிய நல்லது எல்லாம் மிக அழகாக சிறப்பாக நடந்துடும். அப்படிதான் இப்போ உனக்கான அதிர்ஷ்ட நேரம் வந்திருக்கு. இந்த தங்க கட்டியை உனக்காக அனுப்பி வச்ச இந்த சாயப்பா இதை தொட்ட நொடியிலிருந்தே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி ஒரு அற்புதத்தையும் செய்ய போகிறேன். எப்போவுமே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்தவங்க உனக்கு என்னதான் ஆறுதல் சொன்னாலும், மன தைரியத்தை கொடுத்தாலுமே கூட உனக்கு நீ கொடுக்குற ஆறுதலுக்கும் தைரியத்துக்கும் ஈடாக இணையாக மாறாது. ஓ மனசுல நீ தான் எல்லா வலியையும் வேதனையும் கடந்து வலிமையை உருவாக்கி கொள்ளணும். உனக்குள்ள நீ தைரியத்தை கொடுத்துக்கிட்டு உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராயிக்கோ தங்கமே. எந்த இடத்துல உன்னை அவமானப்படுத்தி அழுக வச்சாங்களோ அதே இடத்துல நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உன்னை சிறப்பாக சந்தோஷமாக இந்த சாயப்பா வாழ வைப்பேன். நீ எப்போதும் பொறுமையாக இரு. கூடிய சீக்கிரமே அனைத்தும் உனக்கு சிறப்பாக சாதகமாக நடந்தே தீரும். இப்போது நீ அனுபவிக்கிற மன அழுத்தமும் குழப்பமும் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரப்போகுது. உனக்கான மன தெளிவையும் அமைதியையும் நான் கொடுத்து உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நானே இருந்து உனக்கான நல்லதையெல்லாம் சிறப்பாக செஞ்சு தரப்போகிறேன். நீ என்கிட்ட அது வேணும் இது வேணும்னு எதையும் கேட்க வேண்டாம். உனக்கு என்ன தேவைன்னு எனக்கே நல்லா தெரியும். நீ கேட்பதையெல்லாம் நானே உனக்கு கொடுத்து உன் பொறுமைக்கு ஏற்ற பொக்கிஷத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு கொடுப்பேன்னு செல்லமே. நீ என்கிட்ட கேட்காத செல்வத்தையும் புகழையும் கூட இந்த சாயப்பா உனக்கு தர தயாராயிட்டேன். நிச்சயமாக நீ நல்லபடியாக வாழதான் போற. எல்லா விதத்திலும் உனக்கு நன்மைகள் நடக்கும்படியும் வாழ்க்கை சிறக்கும்படியும் இந்த சாயப்பா செய்ய போறேன். நீயாகவே உன் வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. அமைதியாக இருந்தாலே கூடிய சீக்கிரம் அனைத்தும் சரியாயிடும். நீ வேணான்னு சொன்னவங்க கூட உன்னை தேடி வரும் சூழ்நிலையை நான் உருவாக்குறேன். எந்த தடைகளும் உன்னை தடுத்து நிறுத்தாத அளவுக்கு உன் வாழ்க்கையில வெற்றியையும் உயர்வையும் நான் கொடுக்குறேன். உன் வலியையும் வேதனையும் சரி செஞ்சு உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில அதிசயங்கள் உண்டாகும். உனக்கான நல்ல வழியை நான் காட்டி உனக்கான நல்ல விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு தர்றேன். தோல்வி அடைஞ்சிட்டா வாழ்க்கையில ஏதோ பெருசா தோத்து போயிட்டோன்னு நீ நினைச்சிட வேண்டாம். தோல்வி வந்துட்டா அது உனக்கு கெட்ட நேரமும் கிடையாது. ஏன்னா ஒரு மனுஷன் வாழ்க்கையில தோத்து போறானா அடுத்து அவன் வெற்றி பெற போறான், அதுக்கு தயாராயிட்டான் தான் அர்த்தம். தோல்விங்கிறதே நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் தான். தவறுகளை சரி செஞ்சுக்கவும் சரியான விஷயங்களை சிறப்பாக செய்யவும் நீ முயற்சி செய். உன் விடாமுயற்சிக்கு மூலமாக நான் உனக்கான முன்னேற்றத்தை கொடுப்பேன்னு செல்லமே. உன் மனசுல இருக்க தன்னம்பிக்கைக்கும் தைரியத்துக்கும் நான் கண்டிப்பா உன்னை சிறப்பாக வாழ வைக்கிறேன். தேவையில்லாத எந்த விஷயத்தையும் மனசுல போட்டு குழப்பிக்காம உன் வாழ்க்கையை நீ சரியாக வெற்றிகரமாக வாழ தயாராகு. பழமையான விஷயங்களையும் மூட நம்பிக்கைகளையும் மனசுக்குள்ள போட்டு யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே கிடக்க வேண்டாம். அத்தனையும் தாண்டி உனக்கு அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன்ற அந்த புரிதலோட பொறுமையாக இரு. நல்ல சிந்தனைகள் உன் மனசுல இருந்தா அது உன் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு உதவும். தேவையில்லாத சிந்தனைகள் உன் மனசுல இருந்தா அது உன்னையே பலவீனப்படுத்தி விடும் அல்லவா. தேவையற்ற விஷயங்களை தூக்கி எறிஞ்சிட்டு நல்லதை மட்டும் யோசிச்சு செயல்படுத்த தயாராகு. உன்னை வெறுத்து ஒதுக்குறவங்களுக்கு மத்தியில, உன்னை இழிவா பேசுறவங்களுக்கு மத்தியில, நீலா எங்க வாழ போறன்னு அகங்காரத்தோடு பேசுறவங்களுக்கு மத்தியில இந்த உலகமே உன்னை வியந்து பார்க்கும் அளவுக்கு இந்த சாயப்பா உயர்த்தி காட்டுறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இன்னையோட உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கி உன் வாழ்க்கையில என் அருளால உனக்கான நல்லது நடந்தே தீரும். 1000 பேர் உன்னை கைவிட்டாலும் இந்த சாயப்பாவின் கைகள் நிச்சயமாக உன்னை தாங்கி பிடிக்கும். உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில பேரதிர்ஷ்டமும் பெரும் மகிழ்ச்சியும் வரும்படி செய்கிறேன். நீ நினைச்சதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. நீ எதிர்பார்க்காத அளவுக்கு உனக்கு தேவையான பண வரவு உண்டாகும். உனக்கு மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன்.
கடன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து குழந்தை பாக்கியத்தையும் உனக்கு கொடுத்து ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும்படி இந்த சாயப்பா செய்வேனே செல்லமே. நீ எதுக்காகவும் மனக்கலக்கமோ கவலையோ கொள்ளாதே. நீ எதை நினச்சி வருத்தப்படுறியோ அது அனைத்தையும் உனக்காக நான் சரி செஞ்சிடறேன். உன் மனவேதனைகள் அனைத்தும் தீர்ந்து போய் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கைக்கு நல்ல வளர்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னையும் உன் குடும்பத்தையும் தாங்கி பிடிக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவோ கஷ்டப்படவோ வேண்டாம். உன் கஷ்டங்களையெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நம்பிக்கையோடு இரு. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பேர் அதிசயங்கள் நடக்கும். இந்த சாயப்பாவின் அருளால் உனக்கான நல்லதையும் நான் சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன். நீ நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்கிறேன். உனக்கான நல்வழியை காட்டி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேனேன்னு செல்லமே. நீ எதுக்காகவும் பயப்படாம உன் வாழ்க்கையை தைரியமாக வாழ தயாராகு. கூடிய சீக்கிரமே உனக்கான ராஜயோகம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் மனசுக்கும் புத்திக்கும் உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் செய். நியாயம் உன் பக்கம் இருக்கும்போது நீ எதை நினச்சும் வருத்தப்பட வேணாம். நீ கற்பனையில் கூட நினச்சி பார்க்காத பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடந்தே தீரும். இந்த சாயப்பாவை நம்பி வணங்கி வாழ்ந்து வரும் உனக்கு இனி ஒருபோதும் நான் தோல்வியை கொடுக்கவே மாட்டேன். உனக்கு வேணுங்கிறதை எல்லாம் நீ கேட்காமலேயே நான் கொடுக்க போகிறேன். நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா கூடிய சீக்கிரம் உன் கண்ணீரை தொடச்சி கவலைகளை போக்கி உன் காத்திருப்புகளுக்கெல்லாம் நல்ல பலனை கொடுப்பேன். என் அருளால் உன் வாழ்க்கையில் நான் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கிறேன். உனக்கானது எதுவும் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போகாது. உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் நானே கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் செல்லமே. உன் மனக்கவலைகளை எல்லாம் காணாமல் போக செய்து உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. இப்போது நீ கஷ்டத்தை அனுபவித்தாலும் கூடிய சீக்கிரம் உன் துன்பங்கள் அனைத்தும் போய் உனக்கான இன்பங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் தைரியத்துக்கும் தளராத மனசுக்கும் கண்டிப்பாக வெற்றி வந்து சேரும். நம்பிக்கையோட முயற்சி செய்யும் யாரையும் நான் ஒருபோதும் தோல்வியின் பக்கம் விடமாட்டேன். இதோ உனக்கு துணையாக இருந்து உன் தடைகளை எல்லாம் விலக்கி உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படி நான் செய்கிறேன். தோல்வி வந்தா பிரச்சனைகள் வந்தால் நீ உடஞ்சி போகாதே. அதையெல்லாம் தாண்டி உனக்கான இன்பத்தை கொடுக்க நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ என் செல்லமே. என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க உன்னை கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன். என்ன நினச்சி வாழும் உனக்கு இனி எந்த விதத்திலும் கஷ்டங்களை வரவிட மாட்டேன். உனக்கான வெற்றியை நானே கொடுத்து உன்னை சிறப்பாக வாழ வைப்பதற்காகவே இந்த தங்க கட்டியை தொட சொன்னேன். எந்த விஷயமாக இருந்தாலும் நிச்சயம் நல்லது நடக்கும்னு நம்பு. இன்னைக்கு நடக்காதது கூட நாளைக்கு நல்லபடியாக நடந்துரும்னு நம்பிக்கை உனக்குள்ள இருந்தா அந்த மனசு அந்த நம்பிக்கை உனக்கான வெற்றிகளை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துரும். தடைகளோ பிரச்சனைகளோ வரும்போது அதை பார்த்து பயந்து பின்வாங்காதே. என்ன நடந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன்ற அந்த நம்பிக்கையோட தைரியத்தோட நீ முன்னாடி போகணும். நீ போகும் பாதையில் நானும் உன் கூடவே வந்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை உண்டாக்குவேன் என் செல்லமே. என்னை சரணடைந்த உனக்கு உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனசில் இருக்க கவலைகள் அனைத்தும் நீங்கி உனக்கான மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. யாரையும் எதையும் நினச்சி நீ கவலைப்பட வேணாம். யார் என்ன சொன்னாலும் அதை தாண்டி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். யாரை வேணாலும் நீ எதிர்த்து கூட வாழ், ஆனால் யாரையும் எதிர்பார்த்து வாழ வேண்டாம். ஏன்னா அடுத்தவங்களை நம்பி நீ வாழக்கூடிய சூழ்நிலை வந்தா அதை விட கொடுமை வேறு எதுவுமே இல்லை. யாரையும் எதிர்பார்த்து வாழாமல் உன்னை நம்பி நீ வாழும்போது தான் உன் வாழ்க்கை நல் வாழ்க்கையாக இருக்கும். தப்பு செய்கிறதுக்கு பயப்படணுமே தவிர தப்பு செஞ்சதை அடுத்தவங்க பார்த்துட்டாங்களோன்னு பயப்பட வேண்டாம். பெரும்பாலும் இந்த உலகத்தில் தப்பு செய்யும் போது யாருமே பயப்பட மாட்டாங்க.
யாராவது அதை கண்டுபிடிச்சிருவாங்களோன்றது மட்டும்தான் பயமாக இருக்கே தவிர நம்ம தப்பு செய்யக்கூடாதுன்ற எண்ணம் இந்த உலகத்தில் யாருக்குமே வரலங்கிறத நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். என் தங்க பிள்ளையே, நீ ஒருபோதும் தவறு செய்யக்கூடாது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உயர்றதுக்கும் நீ வெற்றிகரமாக வாழ்வதற்கும் சேர்த்து உனக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்க நான் இருக்கேன். எப்போதுமே உன்னால் ஆன உதவிகளை உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இரு. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை உன்னை கீழே தள்ளும் போதும் துரத்தி அடிக்கும் போதும் தோல்விகளை தரும்போதும் அதை தாண்டி உன்னை சிறப்பாக நான் வாழ வைப்பேன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கட்டும். எப்போதும் அடுத்தவங்களை எதிர்பார்த்து வாழாமல் உனக்கு நீயே சந்தோஷம், ஆறுதல், தைரியம் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு தன்னம்பிக்கையோடு வாழ தயாராகு. உன் வாழ்க்கை கூடிய சீக்கிரமே வெற்றி வாழ்க்கையாக மாறும்படி இந்த சாயப்பா நான் செய்கிறேன். என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கஷ்டப்படுத்த மாட்டேன். நீ போகும் பாதையில் எல்லாம் நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கை பயணத்தை வெற்றி பயணமாக மாற்றி காட்டுறேன். கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் சிரிப்பு சத்தம் மீண்டும் ஒலிக்குமே செல்லமே. அதே போல உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் நானே கொடுத்து உன் வாழ்க்கையில் ஒளி வெள்ளம் பரவும்படி செய்ய போகிறேன். என் அருளும் ஆசீர்வாதங்களும் இனி எப்போதும் உனக்கு துணையாகவே இருக்கும். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எந்த விஷயமுமே அதன் மதிப்பை பொறுத்து தான் இருக்குது. ஒரு மனுஷனை மதிப்பு குறைவாக இருந்தால் அவனை எல்லாரும் போய் தேடி போக மாட்டாங்க, ஒதுக்கி வைப்பாங்க. அதுவே ஒரு மனுஷனுக்கு மதிப்பும் செல்வாக்கும் இருந்ததுன்னா அவன் தப்பே செஞ்சாலும் எல்லாரும் அவனை தேடி தான் போவாங்க. ஒரு மனிதனுடைய மதிப்பும் மரியாதையும் அவங்கிட்ட இருக்க காசு பணம் செல்வத்தை பொறுத்ததாக இப்போ மாறிடுச்சு. அதனால் உன் வாழ்க்கையில் உனக்குரிய மதிப்பையும் மரியாதையும் பெறணும்னா காசு பணம் செல்வம் என எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சுக்கோ. அதையும் தாண்டி நீ எப்போதும் நல்ல குணத்தோடும் உண்மையோடும் நேர்மையோடும் வாழணும் என் செல்லமே. ஏன்னா காசு பணம் வச்சிருக்கவனை இந்த உலகம் மதிச்சாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நிலைக்கும். ஆனால் உண்மையிலேயே நல்ல குணமும் நேர்மையும் கொண்டு வாழும் மனிதர்களை இந்த உலகம் நிச்சயம் போற்றும் பாராட்டும். அதனால தான் நீ எப்போவுமே நல்ல குணத்தோட நல்ல பிள்ளையாக இருன்னு சொல்கிறேன். உயர்ந்தது அனைத்தும் உன்னை தேடி வரும்படியும் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படியும் இந்த சாயப்பா உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன். உன்னை தேடி வரும் அனைத்தையும் சந்தோஷமாக ஏற்றுக்கோ. யாரையும் ஏமாத்தாம நீயும் ஏமாந்து போகாம உன் வாழ்க்கையை நல்லபடியாக அழகாக சிறப்பாக வெற்றிகரமாக வாழ்றதுங்கிறது உன் கைகளில் தான் இருக்குது. இதை புரிஞ்சு நடந்துக்கோ. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ செய்கிற தான தர்மங்களையும் குடும்பத்தின் வரவு செலவையும் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அதே போல் உன் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளையும் புதுசாக ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தாலும் வீடு வட்டுறதா இருந்தாலும் எதையும் யாருக்கும் தெரியப்படுத்தாதே. ஏன்னா நீ கொஞ்சம் முன்னேறினாலும் அதை பார்த்து பொறுக்க முடியாமல் பொறாமை கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் இங்கே காத்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் உன் எதிர்கால திட்டங்களையோ உன் வேலையில் வர்ற வருமானத்தையோ தொழிலில் வர்ற லாபத்தையோ யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு நான் சொல்கிறேன் என் செல்லமே. உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கால வளர்ச்சிகள் உண்டாகும்படி செய்கிறேன். உன் கூட யாரும் இல்லையேன்னு நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. இந்த சாயப்பா உனக்குள்ளதான் சக்தி ரூபத்தில் ஒளிஞ்சிருக்கேன். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையில் நல்லபடியாக அனைத்தையும் சிறப்பாக நடத்தி தர்றேன். என்னுடைய அருளும் உன் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் உனக்கு எப்போதும் உன் குடும்பத்துக்கும் துணையாக இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். நானும் உன் மனசில் இருக்க கவலைகளையெல்லாம் நிரந்தரமாக நீக்கி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும்படி செய்ய போகிறேன். உன் மன பாரத்தையெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக இரு. உனக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். நீ ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்ததையெல்லாம் இப்போது நல்ல முறையில் நடத்தி கொடுக்க போகிறேன்.